அவங்க ரசிகர் தான் மேலே ஏறி குதிக்காங்கல்ல, மேலே ஏறியே குதிக்காங்க. ஒரு ஒழுக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா சார்? ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வராரு, ஒரு கூட்டம் வருது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் எஸ்கார்ட் கொடுக்கணும், கொடுக்காம விட்டுருக்காங்க. அது அவரை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு செய்கிற விஷயம் தான். அது அவர் எப்படி எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை கஷ்டப்படுத்திருந்தா நாங்கள் எல்லார் சார்பும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? 2026 எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நடிகர் விஜய்? விஜய் வந்து இப்போது மக்கள் செல்வாக்கூட இந்த விஜயகாந்த் 10% ஃபஸ்ட்டு வாங்கினாரு. அதே செல்வாக்கு தான் வருவாப்புல. ஒரு வச்சிருவாரு, ஒரு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு மேலே பெரிய கட்சி நிறையா இருக்காங்க, அவங்களாம் மிஞ்சி வர கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ தனிப்பட்ட இது மெஜாரிட்டிங்கிறது வந்து கஷ்டம் தான் சார், எந்த கட்சியாக இருந்தாலுமே. ஸோ இந்த 2 கட்சியிலேருந்து எதையாவது ஒரு கட்சியில் வந்து கூட்டணி அமைச்சா தான் வர முடியும். ஆட்சியை வேணால் பிடிக்கலாம், ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஏதோ தனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கதா தன்னாலே நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம், ஐயோ பாவம். கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் தம்பி பீஸ். நடிகர் விஜய் மதுரைக்கு நேற்று வந்திருந்தாங்க. அது ரோட் ஷோ மாதிரி நடந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எப்பவும் இல்லாத கூட்டம் வந்துட்டு இந்த தடவை அதிகமான கூட்டமாக வந்திருந்தது ஏர்போர்ட்டில். நான் ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் விஜய் பார்க்கும் பொழுது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த விஜய். அவர் கண்டிப்பாக எப்படிங்க ஒரு ஜெயிக்க போகிற தலைவர் தானே, பார்த்தாலே தெரியுது. மக்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் பார்த்தோம், இப்போ இது மதுரையில் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆள்ற கட்சி எவ்வளோதான் அவரை கட்டுப்படுத்த நினச்சாலும் மக்களோட சக்தியாக ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எல்லா வீட்லேயும் போய் சொல்ல முடியாது ஓட்டு போடாங்க அப்படி இப்படின்ட்டு. பெருகிற ஆதரவு மக்களை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், நிச்சயமாக மக்கள் நல்லது பண்ணுவார். வந்து போக்குவரத்துக்கு இடையூறு மாதிரி இருக்கிறேன். மக்கள் எல்லாமே ரொம்ப வந்து சிரமப்பட்டாங்க. இப்போ அது போக வந்து சின்ன பையன் வண்டியில் போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன செய்வார்? அதை கொஞ்சம் அவர் சொல்ல தான் செய்கிறாரு. ஆனாலும் வந்து இதுவே ஒரு அட்ராசிட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. அவரை ஒரு மாஸ்க் கேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத ஒன்று. அவர் ஒரு படத்துக்கு நடிக்க போகிறாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு இதுன்னு தேவையில்லாமல். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து மக்களுக்கு இடையூறாக தான் இருந்துச்சு. போக்குவரத்து ஃபுல்லாக டைவெர்ட் ஆச்சு. ரொம்ப நின்று போகிற மாதிரி. ஏற்கனவே வெயில் அதிகமாக இருந்தாலும் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே நல்லாயிருக்கும். நீங்கள் நடிகர் விஜயா கேட்டதாக சொல்கிறேன். நடிகர் விஜயா வந்ததில் ரொம்ப சந்தோஷம் தான். அதே அரசியல்வாதியாக வந்தாலும் தவறு இல்லை. ஒரு பொது வெளிக்கு வர்றப்ப மக்களுக்கு இணைஞ்சு இல்லாமல் அவர் எந்த இதுக்கு வரட்டும் போகட்டும், அதை நாங்கள் வரவேற்போம். கூட்டமாக சேர்ந்து இது பண்ணுறத அது எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்படும். அது முன்னுதாரணமாக அவர் இருக்கக்கூடாது, அடுத்து வர்றவங்களும் இருக்கக்கூடாது. நம்ம விஜய் வந்து ஃபஸ்ட் தடவை மதுரைக்கு வந்திருக்காரு. எந்த நடிகர் இப்போ நம்ம சூர்யாவோ அஜித்தோ, அஜித் வந்தால் கூட இதே ஸ்பேன் தான் மக்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் மதுரைக்கு ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தனால அவங்க ரசிகர்களை இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு கூட்டத்தை வந்து காட்டுறதுக்காக தான் இது. அதனால் வந்து எந்த நடிகர் வந்தாலும் இந்த கூட்டம் வந்து ரசிகர் வந்து வரதான் போகிறாங்க. மதுரையில் பொறுத்த வந்து அஜித்துக்கு இருக்கிற செல்வாக்கும் விஜய் இருக்கிற செல்வாக்கும் ஒன்று தான். விஜய்க்கு மட்டும் தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. ஆனால் வந்து இப்போது என் பையனும் சரி, என்னோடய அண்ணன் பையனும் சரி விஜய் ரசிகர் தான். இப்போ அவங்களே வந்து என்னை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, விஜய் வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் போஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து எந்த லெவலில் வந்து விஜய் வந்து வருவான்னு தெரியல. அவர் பொதுவான கருத்துக்களையும் உடல் உயிர் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் உயிர்கவசம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்னும் பல விளக்க உரை தந்திருக்கின்றார். மிக அருமை. அவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர் டியூட்டி முக்கியம், மற்ற நேரங்களில் அவர் சேவை செய்கிறார். அதை மக்கள் அவரை பின்பற்றினால்தான் ஒரு பிரியமாக இருக்கும் என்பதை ஒரு அன்பு கட்டளையாக தெரிவித்துக் கொள்ளும். அவங்களும் ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு ஆக்டர். ஸோ அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், இதே வேலை இல்லைல்ல. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதையும் மடித்து நம்ம ஃபேன்ஸாக இருந்தோம்னாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். விஜய் ரொம்ப நல்ல பையன், நல்லவங்க, நல்லது செய்வாங்க. இப்போ மதுரையில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குமா நடிகர் விஜய்க்கு? இல்லை, நிறைய தான் இருக்குது. நிறைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல. 2026 அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம். வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் தானே வந்தார். கொடைக்கானல் ஷூட்டிங் வர்றதுக்கு இவங்க பூரா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, வரவேற்பு கொடுத்தாருன்னா நல்ல முறையில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அது கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணலை. அதான் இப்போ பிரச்சனை. இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏர்போர்ட்டில் முதலேருந்தே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது தப்பு. ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வராரு, ஒரு கூட்டம் வருது.
அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் எஸ்கார்ட் கொடுக்கணும், கொடுக்காம விட்டுருக்காங்க. இது என்ன பண்ணுறது? விஜய் அவர்களே சொல்லியிருந்தார் ரசிகர்களுக்கு, நான் இந்த மாதிரி வேலை விஷயமா போகிறேன் அது ஷூட்டிங். தமிழ்நாட்டில் அது கட்டுக்கடங்காம தான் போயிட்டு இருக்குது. யாருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை தான் இருக்கணும். அது இல்லை, ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை இடுறாரு. இப்போ ஆமா. வண்டியில் வாகனங்களை அது கேட்க பின்தொடர்றாங்க. மாட்டாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து ரசிகர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். இப்போ அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடிகர்களுக்கும் மதிப்பு நிறையா இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் செல்வாக்கு அதிகமாக தான் இருக்குது. எல்லா நடிகருக்கும் செல்வாக்கு இருக்குது. நேற்று விஜய் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு ஷூட்டிங்காக வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவே வந்து ஒரு அரசியல் மாதிரியே காமிச்சிருந்தாங்க. ஆனால் நல்ல கூட்டம் இருந்துச்சு. நல்ல கூட்டம் இருக்கும் போது அவங்க ரசிகர்கள் பூராமே நல்ல எழுச்சியோடு தான் இருக்காங்க. அது மக்கள் அது எழுச்சி வந்து நாளைக்கு அது வாக்காக மாறுமா என்பது தான் மக்களுடைய சிந்தனையும் இருக்குது. அதே வந்து பொதுமக்களும் அது வாக்கா மாற்றிடுவாங்களான்றது என்பது தான் தமிழக மக்களுடைய இதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து போட்டியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் போட்டின்னு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ற விஷயத்த கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் விஜய்க்கு ரசிகர்கள் எழுச்சி இருக்குது. அது வாக்கா மாறும் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது மதுரையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே எல்லாருக்குமே இது இருக்குது. ரசிகர்கள் பட்டாளங்கள் அதிகமாக இருக்குது. அதில் விஜய்க்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. நேற்று நடிகர் விஜய் அவர்கள் மதுரை வந்தப்போ அது ரோட் ஷோ மாதிரி நடந்ததுங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சினிமா நடிகர் வந்தால் எல்லோரும் பார்க்கத்தான் செய்வோம். ஒரு நடிகை வந்து டான்ஸ் ஆடினா கூட கூட்டம் கூடும். சாதாரண சீரியல் நடிகை வந்தாலே கூட்டம் கூடுது, நடிகருக்கு கூட்டம் கூடாது சார். அதெல்லாம் ஓட்ட மாறும்லாம் நினைக்காதீங்க, ஒன்றும் நடக்காது. அவங்க ரசிகர் தான் மேலே ஏறி குதிக்காங்கல்ல, மேலே ஏறியே குதிக்காங்க. ஒரு ஒழுக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா சார்? நடிகர் விஜய் மதுரைக்கு வந்திருந்தாங்க, அது ஒரு ரோட் ஷோ மாதிரி இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்சுவலாக வரவேற்புக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ மற்ற தலைவர்கள் யாராவது வரப்போ என்ன ஒரு க்ரௌட் பேஸில் இருக்குமோ, என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ, அந்த மாதிரி தான் அவர் வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியல பார்க்குறப்ப. ஓகே, இதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் வந்து ஷூட்டிங் போகிறப்ப அவர் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது, எந்த ஒரு தகவலும் தெரியாது. பர்டிகுலராக நேற்று வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு தகவல் வந்து ரசிகர்கள் இந்த அளவுக்கு கூடியிருக்காங்க. இது வந்து டிவிக்கோட பிளானாக கூட இருக்குமா? இல்லை, மேபி வந்து ஃபேன் பேஸ் தானே. நார்மலாக இப்போ அஜித், சூர்யா, மற்ற நடிகர்கள் எப்படியோ இப்போதைக்கு அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனில் வந்திருக்காரு. இன்னும் மக்கள் பார்வையில் வந்து அவர் ஒரு நடிகராக தானே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிறாரு. ஸோ அதனால் வந்து மேபி இருக்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இது வெளிப்படையாக தெரிய வந்து அதுக்கப்புறமா எல்லாரும் அவரை பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் எனக்கு பார்த்த மாதிரி தெரியுது. மதுரையில் ஆக்சுவலாக காமனாகவே நிறையா ஃபேன் பேஸ் அவருக்கு நிறையா நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவரை என்னென்னா, விஜயகாந்த் சாரை நம்ம விட்டுட்டோம். பட் ஆனால் விஜய் சார் ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு வர மாதிரி தான் தெரியுது. மெயினாக வந்து யங்ஸ்டருக்கு மெயினாக ஒரு மோட்டிவேஷனாக தான் அவர் தெரிகிறாரு. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணணுன்னு தான் என்னோட கண்டெக்ட். இட்ஸ் ஆல் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் டாக்டிக்ஸ். யாரையும் நான் இது பண்ணல. ஹீஸ் ட்ரைங் டு டூ சம்திங். தட்ஸ் வெயிட் அண்ட் சி, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இருக்கிற கட்சிகளில் வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குண்டானது தானே தவிர்த்து மற்றபடி இட்ஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம சொல்கிறது நிறைய சொல்லுவோம், பட் ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பாசிபிள்ங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். பட் மக்கள் வந்து ஆஸ் யூ நோ, தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து அந்த கட்சிக்கு வந்தது எல்லாமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வச்சு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிரேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஃபர்தராக அவர் எப்படி அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஐ ஃபீல். வந்துகிட்டு இருக்காரு, அரசுக்கு வராருல, அந்த விஷயம் வந்து எல்லா மாடும் வந்துகிட்டு இருக்காரு. கல்யாணம் காது குத்து விஷயமாகவும் பொதுவாகவும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோட் ஷோ பார்க்கல நாங்கள். அவர் தலைவர் வராரு. இன்னொன்று, அவர் நடிகராக இருக்கும் போது எந்த அளவுக்கு நாங்கள் ரசிகர் இருந்தோமோ, இப்போ அவர் தலைவரானதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டிட்டாங்க. அப்படி தான் சொல்லணும். அதை வந்து இதாக சொல்லக்கூடாது. ரசிகர்கள் கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம் பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு போகலாம். அப்படியே வண்டியிலேயே போயிட்டாரு. ரசிகர்கள் அதாவது நடிகராக இருக்கிறனால அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. நாங்கள் தளபதின்னு சொல்லி நாங்கள் இதாகிட்டோம். அஜித்துக்கு எப்படி நாங்கள் தலைன்னு ஃபேனாக இருக்கும், அதே மாதிரி விஜய்க்கு ஃபேனாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம் ஒரு ஷூட்டிங் போக நான் தப்புன்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்களால் போக முடியாது. அவர் சென்னை எங்கே வச்சாலும் வெளிநாட்டுக்கு வச்சாலும் அவர் எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு, மதுரைக்கு வந்திருக்காரு. நாங்கள் அந்த ஒரு டைம் கேட்குறோம், அவ்வளோதான். எங்களுக்காக அவர் ஒரு கொஞ்சம் டைம். அவர் சொல்லியிருந்தாரு, மீண்டும் நான் மதுரையில் வந்து விரைவில் உங்களை வந்து கட்சி ரீதியாக சந்திக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தானே வந்தார். அதை மீறி அந்தளவு க்ரௌடு வந்து அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க பொதுமக்கள் மத்தியில். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதிர்காலத்து இப்போ தனித்து போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாரு.
அப்படிப்பட்ட ஒரு சொல்ல கூட கேட்கலையே அவங்க தொண்டர்கள் அப்படின்னு கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அது அப்படி கிடையாதுங்க. அதாவது அவர் சொல்லி நாங்கள் கேட்கலன்றது கிடையாது. அவரை பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் கூடுறோம் சரிங்களா. அவர் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது. இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் தான் எல்லாத்துக்கும். அவர் கேள்விப்பட்டேன் நான், அவர் வண்டி முன்னாடி விழுந்து இதெல்லாம் பேனட்லாம் இதாகிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அது அவர்கிட்ட நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். அது எங்களோட பூரிப்புன்றனால அதனால் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் வந்து எங்கேயாவது லீக் ஆனாலும் வந்து உங்களுக்கு கூட்டம் கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாராக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி விஷயம் வந்து இடத்துக்கு நான் இங்கே போகிறேன் மதுரைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாதான் கூட்டம் கூட ஆள் வருவாங்க. இல்லை ஆள் வரப்போகிற கிடையாது. இப்போ யாராவது ஒரு விழா எடுத்துங்களேன், ஃப்ளெக்ஸ் வச்சாதானே ஆள் வராங்க, விளம்பரம் வந்தாலும் ஆள் வராங்க. இல்லை வராங்களா? வரது கிடையாது. அந்த மாதிரி அவங்களாம் ஏதோ ஒரு மூலியமாக சொன்னால் தான் ஆள் வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. நார்மலான ஆர்டிஸ்ட்டுக்கே பண்ணும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய தலைவராக உருவெடுத்திருக்காரு, பெரிய நடிகர். கண்டிப்பாக மக்கள் போக தான் செய்வாங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் சேஃப்டிக்காக. அட்லீஸ்ட் அவர் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இல்லை அவங்க ரசிகர்களாக இருக்கிறதுனால தான் போக போக அவங்க தோழர்களாகவோ தொண்டர்களாகவோ மாறிடுவாங்க. மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்காது. அது அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. மேபி ஏஜில் தானே, சின்ன ஏஜில் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. இவர் மேலே மக்கள் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. அதனால பண்ணுறது தான் அவங்க திருந்திடுவாங்க. எவரும் அட்வைஸ் பண்ணுறாருல, ரீசெண்டாக கூட 2 தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி மக்கள் மாறிடுவாங்க கண்டிப்பாக. அதான் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற மாட்டுறாங்க. ஆனால் அவரும் சொல்லியிருக்காரு, அதான் ஏற்கனவே சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் கேட்க மாட்டுறாங்க. இன்னும் இது விபத்தாச்சுன்னா பிரச்சனை தான். அந்த மாநாட்டில் வந்து ஏற்கனவே விபத்தாகி 2 பேர் இறந்தாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி திருப்பி ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் ஆகும். அதை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ அதெல்லாம் செட் பண்ணி நாங்கள் வரோம், இன்றைக்கி வரோம், நீங்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து தேவையில்லாத உண்மை அவருக்கு. அரசியல் பண்ணுறா இருந்தால் தனிப்பட்ட மாதிரி பண்ணலாம். இதை எல்லாத்தையும் மக்களை வர சொல்லி திரையத்தரம் வந்திருக்காரு, போயிருக்காரு. அப்போல்லாம் கூட்டம் இல்லை, அப்போல்லாம் பெரிய பப்ளிசிட்டி ஆனது கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப ஆகுது. ரசிகர்கள் எப்பவுமே வருவாங்க. இது இன்னைக்குன்னு இல்லை, இது மிந்தி இருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. லைக் எம்ஜிஆர் காலம் இருக்கட்டும், இல்லாட்டி அந்த அதுக்கப்புறமாட்டி ஈவன் ரஜினி சார் வந்து வர்றதுக்கு முன்னாடி கட்சிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார், பாலிடிக்ஸில் என்டர் ஆகுறதுக்கு. பட் அந்த டைமுமே அவருக்கு கிரேஸ் நிறைய இருக்குது. இன்னைக்குமே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபேன்ஸை வந்து அது வந்து தே ஃபீல் இட்ஸ் அ டைப் ஆஃப் என்ன சொல்லுவோன்னா, நம்ம வந்து ஒரு அன்பை காட்டுற ஒரு இதுதான், தருணம் தான். ஸோ நம்ம யாரை வந்து தலைவராக நினைக்கிறோமோ, யாரை வந்து பின்தொடரணும்னு நினைக்கிறோமோ, அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியுதேன்னு சொல்லி இன்னும் இதாக தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் சாருக்கு வந்து இன்றைக்குமே அந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு தனி மதிப்பு மரியாதையும் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. பட் இவங்க வந்து சின்ஸ் செலிபிரிட்டிஸ்னால இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேண்டான்னு சொன்னாலுமே மக்கள் வந்து வரதான் செய்வாங்க. பட் ஃபைனலாக யாருக்கு ஓட்டு போடுறாங்க, தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் ஓட் போட்டதுக்கு அப்புறமாட்டி இவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன மக்களுக்கு பண்ணுறாங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லா அறிவுரை கட் அவுட் வைக்க வேணாம், பால் அபிஷம் பண்ண வேணாம், இப்பெல்லாம் எல்லாருமே சொல்லத்தான் செய்வாங்க. அது திமுகவில் இருந்தாலும் சரி தான், அதிமுகவில் இருந்தாலும் சரி தான், எந்த கட்சியும் சொல்லத்தான் செய்வாங்க. தவிர தலைவர்கள் சொல்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் தலைவர்களாகவே பார்த்துக்கிருக்காங்க. உண்மையான தலைவராக இருந்தால் ஒரு ஆணையின் மூலம் தடுத்துடலாம். ஒரு ஆணையின் மூலம் ஒட்டுமொத்த ரூபா நோட்டுகளை தடை பண்ண முடிஞ்ச இந்தியா இது. ஆனால் இந்த தொண்டர்கள் இப்படி தான் வைக்கணுன்றது ஒவ்வொரு தலைவரோட எண்ணமும் ஆசையும் அதுதான். அதை தலைவர் என்றைக்கும் சொல்கிறது வாய் வழியான செய்தியாக தான் இருக்கும். அவர் அரசியலை தன்னை நிலைநிறுத்துறதுக்காண்டி பண்ணுற ஒரு முழுக்கமான ட்ராமான்னு தான் என்னை ஏற்றுக்கிற முடியும். மதுரையில் எந்த அளவுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது? நடிகர் விஜய்ன்ற உச்சபட்ச நடிகர்ன்ற அது மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அவரோட ஆதிக்கம், சினிமாவில் ஆதிக்கம் அது நிச்சயமாக உண்டு. இப்படி விஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ அப் தான் பண்ணணும். ரசிகர்கள் வந்துட்டு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் லாஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கடைசி படமாக நடிக்கிறாரு. அது போக வந்துட்டு இப்போது கட்சியில் வேற இறங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய நம்ம கொடுக்குற சப்போர்ட்டே அவருக்கு. ஸோ அவர் என்ன பேசிஸில் சொல்கிறாரோ அந்த பேசிஸில் ஆஸ் அ ஃபேனாக எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்ததுமே வந்துட்டு ரொம்ப நல்லது தானே. ஏன்னா மதுரை மக்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் பார்த்ததில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபேன் பேசிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். இதில் லீக் பேசிஸு, பாலிடிக்ஸ் இதெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை சார். ஆக்சுவலாக வந்து அது தப்பு தான். பட் ஆனால் வந்து அவர் மேலே உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அதை பண்ணுறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இதை வந்து அவருக்கு தான் அது அஃபெக்ட் ஆகுன்றதை வந்து நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக
மேபி இதை பார்க்குறவங்க இல்லை மேபி ஒரு மெச்சூர்டாக யோசிக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஏன்னா இதுவுமே வந்து தளபதி அவரை தான் இது அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. இது தனிப்பட்ட முறையில் இது அவரோட பிளான்லாம் கண்டிப்பாக கிடையாது. இது நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது மட்டும்தான். என்ன ஒரு தலைவரை ஒரு எதிர்பார்க்குறதுல நம்ம பண்ணுறது மட்டும்தான் நான் பார்க்குறேன். விஜய்ங்கிறது அந்த மாதிரி இல்லை. எம்ஜிஆருங்க சொன்ன மாதிரி விஜய்ங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை ஒருத்தருக்கு. பொதுமக்கள்கிட்ட இல்லைன்றீங்க? ஆமாம், பொதுமக்கள்கிட்ட ரசிகர்கிட்ட இருக்கு. நான் கோச்சலில் கூட தண்ணீர் மன்றம் வச்சுருந்தாங்க, ஒரு 6-7 பேர் ரசிகர் இருந்தாங்க. ஏன் அதிமுக ரசிகர் மன்றம் போட்டுருந்தாங்க, ஒரு 200 பேர் இருந்தேன். அது அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் பேரை சொல்லி போட்டு 200 பேர் இருந்தாங்க. பழம், மோர், எல்லா பழமும் கொடுத்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் வச்சு அரசியலுக்கு வராங்க, ரசிகரை வச்சு வர்றாரு, ரசிகரை வச்சு வர்றாங்க. 2026 அவருக்கு வெற்றி கிடைக்குமா? அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது சார். மழை முடிக்கும் மழை ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்காரும் அப்படியே மழையவே முட்டி சாய்க்கிற அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண சார். யாரும் அந்த மாதிரிலாம் முன்னி டக்குன்னு வர முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நடிகர் வந்து திடீர்னு வர முடியாது. எம்ஜிஆர் எத்தனை வருஷ காலம், 52 அவர்லாம் அரசியலில் இறங்கி பாப்புலாரிட்டியாக இருந்து சினிமாவில் இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சு எல்லாம் பார்த்து வந்ததுனால அவர் வந்தார். எம்ஜிஆர் அவர் வந்தாங்க. அதை மாதிரிலாம் விஜய்லாம் வர முடியாது. நீங்கள் 1000 நினைச்சாலும் சரி, 1,00,000 தடவை நினைச்சாலும் சரி, விஜய் கண்டிப்பாக வரவே முடியாது. ஓட்டு வாங்குவார், ஒரு 5% ஓட்டு வேணால் வாங்குவார், அவ்வளோதான் முடியாது. அதெல்லாம் முடியாது. சும்மா நம்மளா பெருமைக்கு பேசிக்கிறதா. மக்கள் செல்வாக்கு இருக்கணுங்க, பொதுமக்கள் ஓடணும், அப்படி பறக்கணும், செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் முடியுமா? ஆட்சியை வேணால் பிடிக்கலாம், ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை. எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு இங்கே எல்லாமே அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் தான். சராசரி எடுத்துக்கிட்டாலே டிஎம்கே 22% ஓட்டு வாங்கணும், ஏடிஎம்கே ஒரு 26% வாங்கும். டிஎம்கே கூட்டணியில் தான் வரணும். அப்படின்றப்ப 26, 20 அதே கிட்டத்தட்ட 50% ஆயிரும். இதில் எப்படி நீங்கள் மிச்சால எந்த ஒரு கட்சி எந்த ஒரு நல்ல எண்ணத்தில் எவன் வந்தாலும் அந்த மாதிரிலாம் உங்களை மீறி வர முடியாது. வரணும்னு நினச்சா அவரு இப்போ விஜய் மாதிரியோ நம்ம சீமான ஒரு பெரிய ஆளாக வருவாப்புல, வைகோ பெரிய ஆளாக வருவார். நாங்கள் நம்பி ஏமாந்து தான் போயிருக்குமே தவிர விஜயகாந்த் இப்படி யாரை வேணா ஜெயலலிதா வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் நாங்களும் நம்பி ஏமாறுற சராசரி மக்கள் தான் நாங்கள். 2026 விஜய்க்கு ஓரளவுக்கு மக்கள் ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கிறது மக்கள் மனசு என்ன யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தது பெரிய கட்சி வந்து நிறையா இருக்காங்க, அவங்க வந்து நிறையா செயல்பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் தான் வந்து உள்ளே வராரு, அதனால் வந்து வாரது கொஞ்சம் முன்னப்பின இருக்கதான் செய்யும். அவன் எடுத்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, படகம் சொல்ல முடியாது. இவர் வந்து வச்சிருவாரு, இவருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா இவருக்கு மேலே பெரிய கட்சி நிறையா இருக்காங்க, அவங்களாம் மிஞ்சி வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். 2026 நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பாரா? தெரியலங்க. ஆனால் எங்கள் சப்போர்ட் அவருக்கு தான். நாங்கள் எல்லாருமே பசங்க பொறுத்தளவுக்கு இளைஞர் சப்போர்ட் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? நாங்கள் அவர் அரசியலுக்கு எப்போ வருவார்னு எதிர்பார்த்தோம், வந்துட்டார். இனி அவரை உட்கார வைக்கிறது எங்கள் பொறுப்பு, கண்டிப்பாக உட்கார வச்சுருவோம். ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி காங்கிரஸ் இப்படி கம்யூனிஸ்ட்னு சொல்லி அவங்களாம் வந்து கொள்கை மூலியமாகவும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து நிறையா விஷயத்தை பழகி வச்சு கொண்டு வந்துருக்காங்க. திடீர்னு அது செய்ய முடியாது. திடீர்னு வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து செய்யணும், கொஞ்சம் திட்டம் போட்டு செயல்பாடு கரெக்டாக செய்யணும், மிஸ் ஆகாமல் செய்யணும். ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக திட்டம் போட்டு செய்யணும். மக்கள் வந்து எப்படி மாறுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இவங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே அது வந்து ஏஐடிஎம்கே டிஎம்கே சப்போர்ட்டு இல்லாமல் வந்து கஷ்டம்தான். பட் ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாருமே கூட்டணி மாதிரி தான் போகிறாங்க. லைக் கமல் சாரும் தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணார், பட் அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி நிலைமையில் இருக்குது. விஜயகாந்த் சாருமே தனியாக ஸ்டார்ட் பண்ணார், நல்ல போச்சு. பட் ஹீ ஹேட் டு ஆல்சோ ஃபாலோ தி ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐ மீன் அந்த 2 கட்சியிலேருந்து எதையாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ தனிப்பட்ட இது மெஜாரிட்டிங்கிறது வந்து கஷ்டம் தான் சார், எந்த கட்சியாக இருந்தாலுமே. ஸோ இந்த 2 கட்சியிலேருந்து எதையாவது ஒரு கட்சியில் வந்து கூட்டணி அமைச்சா தான் வர முடியும். நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, அந்தந்த ஊரில் ஒவ்வொரு கட்சி வந்து கண்டிப்பாக டாப்பில் இருப்பாங்க. இப்போ சின்ன கிராமத்தில் நீங்கள் போனீங்கன்னாலும் அந்தந்த கிராமத்துக்குன்னு ஒரு கட்சின்னு அவங்க வச்சுருப்பாங்க. அதை மீறி அவங்க வெளியில் போக மாட்டாங்க. அதை உடைச்சி ஒரு புது கட்சி வரணும்னா தே ஹாவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட். இப்போ விஜயோட அணுகுமுறையை பார்த்து அணுகுமுறையில் உங்களுடைய பார்வை, விஜயோட அணுகுமுறை இப்போ மாநாடு நடத்தினாரு, அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் ரொம்ப அழுத்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இட்ஸ் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் தான். இப்போ எல்லாருமே வந்து ஏஐ மாடியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க, யாருமே சும்மா யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக அவர் பேஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பட் அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்து மக்கள் கொடுக்குறாங்க அண்ட் அவர் அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அது டிபெண்ட்ஸ் அப்பான் டைம். 2026 நடிகர் விஜய் மதுரையில் நிற்க போகிறதாக ஒரு தகவல் கூட இணையதளத்தில் வருது, இதை எப்படி பார்க்குறீங்க? குட், ஆக்சுவலாக நல்ல விஷயம் தானே அது. நல்ல தலைவர் நல்ல இடத்துல இந்த மதுரைன்னு இல்லை, எந்த ஏரியாவுக்கு அவர் போனாலும் ஒரு நல்ல
ஒரு முற்போக்கூட இல்லாமல் ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போனாருன்னா அது பிரச்சனையே இல்லை. அதான் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரை வந்து தலைவர்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரில. இவர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே யங்ஸ்டர் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. பார்ப்போம், புதிய முயற்சி தாங்க. 2026 நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பாரா? நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக வில் சப்போர்ட் டு ஹிம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன் நம்புறேன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே 15% வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா தெரியுதுல்ல, விசிபிளாக நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பாக வருவார் அப்படின்னு தான் தோணுது. 2026 விஜய் ஆட்சி பிடிப்பாரா? ஆட்சி அது சொல்ல முடியாது. அது வந்து எம்ஜிஆரோட அது சரி, ஒரு வருவான்றது அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓட்டு வேணால் பிரிக்கலாம், அவ்வளோதான். ஓட்டு பிரிக்கலாம். ஏன்னா அவர் எப்படியும் ஒரு 5-10 லட்சம் ஓட்டாவது இருக்கும். அது கொஞ்சம் பிரிஞ்சு போகும். இளைய தலைமுறை ஓட்டு கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வேற போடுவாங்க, அது கொஞ்சம் பிரியும், அவ்வளோதான். வேற ஒன்றும் நடிகர் விஜய் பேசும்போது நம்ம ஆட்சியில் இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொண்டு அவர் வருவோம், அப்படிதான் பேசிதானே ஆகணும். நம்ம ஆட்சியில் அவர் பேசிதானே ஆகணும். அவர் விஜயகாந்த்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தார். எம்ஜிஆர் வந்து அதே மாதிரி தான் இவர் கொஞ்சம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருப்பார். இப்போ பவன் கல்யாணம் மாதிரி அவர் வரணும்னு பார்க்குறாரு. அது என்னன்றதை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 250 கோடி 300 கோடின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சவுத் இந்தியாவில் பெரிய விட்டுட்டு வராரு அப்படின்னா அது சும்மா வரல. அவர் ஏதோ பை ஹார்ட்டடாக தான் வராரு. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். மிஞ்சி போனால் ஒரு தொகுதிக்கு 4000 ஓட்டு இல்லை 5000 ஓட்டுக்கு மேலே கிடைக்காது. அவ்வளோதான் சார் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளோதான் கிடைக்கும். தேட் சார் இந்த எலெக்ஷனோட அவர் முடிஞ்சிச்சு. அவர் நல்ல சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டார். ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், அது செய்யலை. அவர் ஏதோ தனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கதா தன்னாலே நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம், ஐயோ பாவம். கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் தம்பி பீஸ். விஜய் சார் நாங்கள் ஃபேன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நாங்கள் வானரங்களோ ஏதோ கிடையாது, சரிங்களா? அவரை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு செய்கிற விஷயம் தான் அது. அது அவர் எப்படி எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை கஷ்டப்படுத்தியிருந்தால் நாங்கள் எல்லார் சார்பும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரிங்களா?